அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் குரூப் 2 எக்ஸாம்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்டு. இஃப் f of x equal to 3x minus 2, g of x equal to 2x plus k மற்றும் f composite g equal to g composite of f எனில் k இன் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது f of xும் g of xும் கொடுத்துட்டு ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. k-ஓட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், ரொம்ப எளிமையான கணக்கு தான், கொஞ்சம் கவனமாக பாருங்கள். f composite g அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா f of g of x. அதாவது எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கணும். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன 2x + k. சரி, இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பாருங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜி ஆஃப் எக்ஸ் எழுதியிருக்கிறோம்ல, இதில் கொண்டு வந்து எஃப் ஆஃப் எக்ஸை போட்டக்கூடாது. எஃப் ஆஃப் எக்ஸுக்குள்ளதை எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன 3x - 2க்குள்ளதை என்ன போடணும், இந்த 2x + k போடணும். இதை மாற்றி போட்டக்கூடாது. நல்லா கவனிச்சுக்க. அப்போ 3 எஃப் ஆஃப் எக்ஸுக்குள்ளே இந்த ஜி ஆஃப் எக்ஸை போட்டால் என்ன கிடைக்கும், 3 × 2x + k - 2. அதாவது எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல அந்த ஜி ஆஃப் எக்ஸை தூக்கி போடணும். புரியுதுங்களா? அந்த 3 பக்கத்தில் எக்ஸ் இருக்கிற அந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த ஜி ஆஃப் எக்ஸை போடணும். புரிஞ்சுக்குங்க, மாற்றி போட்டக்கூடாது. அப்போ 3 உள்ள மல்டிபிள் பண்ணால் 6x + 3k - 2 அப்படின்னு கிடைக்குது. இது எஃப் காம்போசிட் ஜி. இதே போல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்னு என்ன அர்த்தம், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, சரி ஓகே, இது பாருங்க, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிட்டோம். ஜி ஆஃப் எக்ஸ் என்னவோ அதுக்குள்ளே கொண்டு போய் இந்த 3x - 2 போடணும். போனதோட மேலே செஞ்சோம்ல, அதே போல தான் செய்யணும். பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸ் என்ன 2x + k. இந்த 2xக்குள்ள தான், ஏன்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், இந்த ஜி ஆஃப் எக்ஸ் இந்த எஃப் ஆஃப் எக்ஸை கொண்டு வந்து போடணும். 3x - 2 போடணும். அப்போ 2 × 3x - 2 + k. புரிஞ்சுதுங்களா சொல்கிறது? போன மேலே செஞ்சால் பாருங்கள், அதே போல தான் செய்யணும், மாற்றி செய்யணும். அப்போ இந்த 2 மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு, 3 × 6x - 4 + k அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? நல்லா கவனிச்சுக்குங்க. இப்போ ஜி ஆஃப் 3x - 2 அப்படின்னு இருக்குது அப்படின்னா, ஜி ஆஃப் எக்ஸுக்குள்ளே கொண்டு போய் இந்த 3x - 2 போடணும். சரிங்களா? அப்படி போட்டால் தான் நமக்கு சரியான ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்பும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி ஓகே, இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க நமக்கு. அப்போ எஃப் காம்போசிட் ஜிக்கு பதிலாக நம்ம இப்போ கண்டுபிடிச்சதையும் ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்க்கு பதிலாக நம்ம இப்போ கண்டுபிடிச்சது நம்ம போடணும். அப்போ என்ன கிடைக்கும், 6x + 3k - 2 = 6x - 4 + k. நம்ம இங்கே k தான் கண்டுபிடிக்கணும். அப்போ கேவெல்லாம் ஒன்றா வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற நம்பரெல்லாம் ஒன்றா வச்சுக்குவோம். அப்போ 3k - k, அதாவது இந்த பக்கம் ரைட் சைடு இருக்கிற k வந்து +k, இந்த பக்கம் வந்தால் -k மாறிடுச்சு. இந்த பக்கம் இருக்கிற 6xம் -2 இந்த பக்கம் வந்தால் சிம்பிள் மாதிரி வந்துருச்சு, குறிகள் மாதிரி வந்துருச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 6xக்கு இந்த 6xக்கு அடிச்சுக்கலாம். மீதி என்ன இருக்குது, இந்த 3kலேருந்து ஒரு கேவை கழிச்சா நமக்கு 2k கிடைக்கும். அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சு பெரிய நம்பரோட சிம்பிளை போட்டுக்கிறோம். அப்போ 2k = இங்கே அதே மாதிரி -4 + 2 அப்படின்னா நமக்கு -2 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? சரி ஓகே, இப்போ கே தான் நம்ம கண்ணோட கேவை மட்டும் இடது புறம் வச்சுட்டு இந்த 2 மல்டிபிள் இருக்கிற 2 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்து டிவைடாக மாறும். அப்போ -2 ÷ 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குங்க, ஒரு 2க்கு அடிச்சு விட்டா -1 அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுங்க? இந்த மாதிரி கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மெத்தட் தான். அதை நம்ம இது அப்படியே டேரெக்டாகவே சம்ஸில் கேட்குறாங்க. குரூப் 2 எக்ஸாம் போனதோட 2022 இந்த மாதிரி சம்ஸில் டேரெக்டாகவே கேட்டிருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் சம்ஸ் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றி பெறுங்கள். நன்றி.